இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் டைம் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வருது? ரெண்டாவது, மூளையோட வளர்ச்சியிலேயே சில மாறுதல்கள் ஏற்படலாம் அப்படிங்கிறதா இன்னைக்கு 2 வயசுக்கு கீழே இருந்த குழந்தைங்களுக்கு முடிஞ்ச முட்டுல ஸ்க்ரீனே நீங்கள் காமிக்காதீங்க. சாப்பிட்ற நேரத்தில் இல்லை கத்துறா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தீங்கன்னா அவங்க கூட ஒரு பெரியவங்க இருக்குது. அவங்க இந்த ஸ்க்ரீனை பார்க்குற டைம்ல இவங்க என்னதான் பார்க்குறாங்க இவங்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு. வணக்கம், நான் டாக்டர் ஜோதி லட்சுமி, குழந்தைகள் நல துறை மருத்துவர், பிஹெச்டி மருத்துவமனை, கோயம்புத்தூர். ஸோ இந்த காணொலி மூலியமா உங்ககிட்ட நான் அடுத்த சில நிமிடங்கள் ஷேர் பண்ண போற விஷயம் என்னன்னா, இன்னைக்கு எல்லாத்துக்குமே பிரச்சனையா இருக்கிறது, எல்லாருமே இதுக்கு என்ன பண்ணலாம், இதுக்கு என்ன சொல்யூஷன் இருக்குன்னு எதிர்பார்க்குற ஒரு ப்ராப்ளம் ஸ்க்ரீன்னா ஒரு காலத்துல நமக்கு எல்லாம் தெரிஞ்சது ஒன்னா ஜன்னல்ல நம்ம போட்டிருக்கிற துணி, இல்லை அப்படின்னா நம்ம அந்த காலத்துல சினிமாவில் பார்த்த ஸ்க்ரீன் தான் நமக்கு ஞாபகம் வரும். ஆனா இன்னைக்கு ஒவ்வொருத்தருக்கிட்டமே ஒவ்வொருத்தரோட பாக்கெட்லயும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கு, ஒவ்வொருத்தரோட ரூம்லயும் ஒரு ஸ்க்ரீன் இருக்கு. டேப்லெட்ஸ், கம்ப்யூட்டர்ஸ், லேப்டாப்ஸ்னு ஏகப்பட்ட ஸ்க்ரீன்ஸ் நம்ம வீட்டில் இருக்கு. பெரியவங்களுக்கே இது ப்ராப்ளமா இருக்கிறப்ப குழந்தைங்களுக்கு இது எவ்வளவு பாதிப்பு இருக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்ன ஐடியா மாத்திரம் நான் உங்க கூட இப்போ ஷேர் பண்றேன். பொதுவாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குழந்தைங்க லீவுன்னா உடனே வெளியே ஓடிடுவாங்க, விளையாடுவாங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட இருப்பாங்க. வீட்டுக்குள்ள நம்ம போய் கூப்பிடணும், வாங்கடா வீட்டுக்குள்ள வாங்கடா, உட்காருங்கடா அப்படின்னு. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. பிறந்த குழந்தையில ஒரு 6 மாச குழந்தையிலேருந்து அடலசன்ஸ், அதாவது 18 வயசு இருக்கிற குழந்தைங்களோட மேஜர் பொழுதுபோக்கு என்னன்னா, பொழுதுபோக்குன்னு இல்லை, அவங்க ரொம்ப விரும்புகிற ஒரு இது என்னன்னா, ஏதோ ஒரு விதத்தில் ஒரு ஃபோனில் ஒரு நிகழ்ச்சியோ, இல்லை ஃபோனில் கேம்ஸோ, இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கூட ஃபோனில் சேட் பண்ணுறதோ, ஃபோன் ஆர் ஐபேட்ஸ் ஆர் வாட் எவர், அதுதான் அவங்களோட மேஜர் பொழுதுபோக்காக இருக்குது. இது தவிர்க்க முடியாத ஒன்று. யாருமே நான் ஃபோன் வச்சுக்க மாட்டேன், நான் ஒரு கம்யூனிகேஷனுக்காக நான் எதுவும் வச்சுக்க மாட்டேன்னு நம்ம பின்னோக்கி போக முடியாது. பட் அதை எப்படி ஒரு பாசிட்டிவ் அப்ரோச்சை நம்ம குழந்தைக்கு கொண்டு போகலாங்கிறதோ ஒரு சின்ன விதிமுறைகள் மட்டும் ஐ வில் டெல். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு இவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் டைம் இருக்கிறதுனால என்ன ப்ராப்ளம் வருது, அவங்களுக்கு என்ன பிரச்சனைகள் வருது அப்படின்னா, இதை நம்ம சில பிரிவுகளாக பிரிச்சுக்கலாம். 2 வயசுக்கு முன்னாடி இருக்கிற குழந்தைக்கு என்ன ஆகுது, அப்புறம் ஒரு 5-6 வயசு மட்டும் இருக்கிற குழந்தைக்கு என்ன ப்ராப்ளம், அப்புறம் அடலசென்ட் வயசு மட்டும் இவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்க இந்த 2 வயசுக்கு கீழே இருக்கிற குழந்தைங்களுக்கு நம்ம ரொம்ப ஸ்க்ரீன் காமிக்க போறோம் அப்படிங்கிறப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்களோட பேச்சு திறன், 4 பேருக்கு கூட பேசுறது, அவங்களோட பேச்சோட திறன், அவங்க அவங்களோட கம்யூனிகேஷன், இது ரெண்டாவது மூளையோட வளர்ச்சியிலேயே சில மாறுதல்கள் ஏற்படலாம் அப்படிங்கறதா இன்னைக்கு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதனால இந்த குழந்தைங்க, இந்த 2 வயசுக்கு கீழே இருந்த குழந்தைங்களுக்கு முடிஞ்ச முட்டுல ஸ்கிரீனே நீங்க காமிக்காதீங்க. அக்கேஷனலா எப்பாவது ஒரு வீடியோ கால்ல யாராவது குழந்தைய பார்க்கணும், வெளியூர்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்க அது கொஞ்ச நேரத்துக்கு வேணா காமிக்கலாம். சாப்பிட்ற நேரத்துல இல்லை கத்துறா வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கொடுத்தீங்கன்னா அது அப்படியே ஒரு அடிக்ஷன் மாதிரி தான் அந்த குழந்தைக்கு ஆயிடும். ஸோ அந்த டைம்ல நீங்க ஒரு விளையாட்டு பொருளோ, வெளியே கூட்டிட்டு போறதோ, புக்ஸு, இந்த மாதிரியான சாதனங்களை கொடுத்து குழந்தைய நம்ம சாப்பிட்றதுக்கோ விளையாடுறதுக்கோ யூஸ் பண்ணா ஒழிய ஒரு ஃபோனேவோ ஒரு ஸ்க்ரீனேவோ நம்ம இதுக்காக பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் இன்னைக்கு குழந்தைகள் நல நிபுணர்கள் சொல்லுது. நம்ம அடுத்தது பெரிய குழந்தைங்க, ஒரு 2-6 வயசு இருக்கிற குழந்தைங்களுக்கு அவங்க கூட ஒரு பெரியவங்க இருக்குது. அவங்க இந்த ஸ்க்ரீனை பார்க்குற டைம்ல இவங்க என்னதான் பார்க்குறாங்க இவங்களுக்கு தெரியாது எது நல்லது எது கெட்டதுன்னு அந்த குழந்தைனால கிரகிச்சிக்க முடியாது இல்லை. ஸோ அந்த டைம்ல யாரோ ஒரு பெரியவங்க கூட இருந்து அந்த குழந்தைக்கு கைட் பண்ணலாம். அது கூட மணிக்கணக்காக கிடையாது, 30 நிமிஷத்துல இருந்து 1 மணி நேரம் ஒரு நாளைக்கு டோட்டலா, சரிங்களா? ஸோ கண்டென்ட் என்னங்கிறது பெரியவங்க கூட இருந்து பார்க்கணும். அது ஒரு எஜுகேஷனல் மெட்டீரியலா இருந்தால் பெட்டர், ஒரு பொழுதுபோக்கு இல்லாம எஜுகேஷனல் மெட்டீரியலா இருந்தால் பெட்டர். வயலன்ஸ் இல்லாத ஒரு கண்டென்ட்டை பெரியவங்க கைட் பண்ணி அவங்க சூப்பர்விஷன்ல பார்க்கறதுங்கிறது ரொம்ப தேவையான ஒன்று. அடுத்தது பெரிய குழந்தைங்களுக்கு பர்சனலா ஒரு ஃபோன் கொடுக்கறதுங்கிறது ஒரு வயசு மட்டும் தேவை கிடையாது. ஒரு ஃபோன், உனக்கு ஒரு ஸ்மார்ட் ஃபோன் நான் கொடுக்குறேன், உனக்கு ஒரு நெட் இருக்கு அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப அத்தியாவசியமா இருக்கும். கோவிட் டைம்ல அது நடந்துச்சு. கோவிட் டைம்ல எல்லாத்துக்கும் ஆன்லைன் கிளாஸ் இருந்துச்சு, மணிக்கணக்காக குழந்தைங்க கிளாஸ்ங்கிற பேர்ல உட்காந்துட்டு இருந்தாங்க. ஸோ அந்த டைம்ல அது தவிர்க்க முடியாதது இருந்தது. பட் இது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு. லைக் எனக்கு ஒரு ஃபோன் இருக்கு, நான் படிக்கணுங்கிறதே கண்டினியூ ஆயிடுச்சு. பட் இப்போ எல்லாரும் ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஸோ அந்த படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் வருதா, அந்த குழந்தை என்ன பார்க்குது, என்னென்ன சோஷியல் மீடியால குழந்தை இருக்கு அப்படிங்கிறத டெஃபினட்டா பெற்றோர்களும் அந்த குழந்தைக்கு யார் இன்சார்ஜா இருக்காங்களோ அவங்க கட்டாயம் கவனிக்க வேண்டியது. இந்த காலகட்டத்தில் எல்லாருக்கையும் நம்ம பார்க்கணுங்கிறது தேவை.
எங்க போகுது, குழந்தை என்ன பண்ணுது, குழந்தைன்னு நான் சொல்றது வந்து அடல்சன்ஸை சேர்த்து தான் சொல்றேன். ஸோ அவங்க எல்லாத்தையும் ஒரு கண்காணிப்பு முக்கியம். ரெண்டாவது, இதனால இந்த வயசு குழந்தைங்களுக்கு என்ன பிரச்சனைனா, ஒன்று ஓவரா ஃபோனை பார்த்துட்டு நைட் டைம் தூக்கம் கெட்டுறது, மணிக்கணக்காக ஃபோனை அவங்க ரூம்ல பார்த்துட்டு சேட் பண்ணிட்டு தூக்கம் இல்லை. ரெண்டாவது, சோஷியல் மீடியா பார்த்துட்டே இருக்கிறப்ப உட்காந்துட்டு இருக்காங்க, வெளியே ஆக்டிவா இருக்கிறது இல்லை, பிசிக்கல் ஆக்டிவிட்டி இல்லை. இதனால இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு காலத்துல குழந்தை வந்து வெயிட் கம்மியா இருந்தது போய் இன்னைக்கு ஓவர் வெயிட்டா இருக்காங்க. இவங்க வளர வளர இவங்க பெரியவங்களாகிறப்ப அவங்களுக்கு சுகர், பிபி, இருதய சம்பந்தமான பிரச்சனைகள் வர்றது வந்து கண்கூடா இப்ப நம்ம பாக்குறோம். 25-30 வயசுலயே அவங்களுக்கு ப்ராப்ளம் வருதுங்கிறது தெரியுது. ஸோ ஒபிசிட்டி. ரெண்டாவது, மன அழுத்தம். நம்ம வந்து இந்த டிவியை பாக்குறப்ப, இந்த ஓவரா ஸ்கிரீனை பாக்குறப்ப அதுல இருக்கிறது தான் வாழ்க்கை அப்படிங்கிறது, ரியாலிட்டி என்னங்கிறது தெரியாம அந்த ஒரு 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 மாதிரியான ஒரு சூழ்நிலைகள்ல அவங்க இருக்காங்க. ரெண்டாவது என்ன, அவங்களுக்கு வந்து வைலன்ஸ் தான் வாழ்க்கை முறை. ஒருத்தன் அடிச்சா நான் திருப்பி அடிக்கணும், இப்படிதாங்கிற வாழ்க்கை முறைங்கிறது வந்து அவங்க ஈஸியா அவங்க மனசுல பதிஞ்சிருது. ஸோ அதனால அவங்களுக்கு கண்டென்ட் என்ன பண்றாங்க என்னங்கிறத சூப்பர்வைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். இதனால வந்து சொல்றதெல்லாம் இது நெகட்டிவா இருக்குன்னா, பாசிட்டிவா அதுல நிறைய இருக்கு, நிறைய கத்துக்கலாம். நம்ம ஒரு 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 பொருளை பத்தி நமக்கு தெரியணும்னா லைப்ரரிக்கு போகணும், என்சைக்ளோபீடியா அடிக்கணுங்கிற தேவை கிடையாது. அறிவு சார்ந்த எவ்வளவோ விஷயங்கள் இன்னைக்கு நெட் மூலியமா குழந்தைங்களுக்கு கிடைக்குது. பட் ஒண்ணு பாசிட்டிவை விட கொஞ்சம் நெகட்டிவ் திங்ஸ் இதுல நிறைய இருக்கு அப்படிங்கிறங்காட்டி ஒரு சேஃப் வழிமுறைகளை வச்சுட்டு பேரண்ட்ஸ் என்ன நடக்குது அப்படிங்கிற வந்து சின்ன வயசுல இருந்து கொஞ்சம் பெரிய குழந்தைங்களை மட்டும், அடலசன்ட் குழந்தைங்களையும் கவனிக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறது தான் இந்த மெசேஜ். நன்றி.